அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபு முடிந்து ஷஅபான் ஆரம்பமாக போகிறது. இன்னும் ஒரு மாத காலத்தில் நாம் ரமலானை அடைய இருக்கிறோம். நம்முடைய வாழ்நாளிலே சென்ற வருட ரமலானை நாம் எப்படி கழித்தோம், அல்லாஹ் சொன்ன அந்த தக்குவாவை சென்ற ரமலானிலே நாம் அடைந்து விட்டோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம். எதிர் வருகிறது ரமலான். அந்த ரமலானிலே நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்று இன்றே நாம் நியத்து வைக்க வேண்டும். ரமலானை அடைய போகிறோம். அந்த ரமலானிலே நின்று வணங்கப் போகிறோம். அதிகமாக அமல்களை செய்வோம். தான தர்மங்களை அதிகமாக அந்த நோம்புடைய காலங்களிலே நாம் செய்வோம். அந்த ரமலானை அடைய போகிறோமே என்ற சந்தோஷத்திலே அமல் செய்வதற்குண்டான நீயத்தை நாம் இன்றே துவங்கி விட வேண்டும். ஏனென்றால் நியத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நியத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் நம்முடைய நியத்தை பொறுத்தே நம்முடைய அமல்கள் அமையும். இன்றே நாம் நியத்து வைக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், சிறிய அமல்கள் நியத்தின் காரணமாக பெரிய வெகுமதிகளை பெற்று தந்து விடுகிறது. ஆனால் பெரிய பெரிய அமல்கள் நியத்து சரியில்லாத காரணத்தினால் அது அமல்களிலே நன்மையை குறைவாக பெற்று தந்து விடுகிறது என்று சொல்லுவார்கள். அதாவது நியத்து சரியாக இருந்தால் நாம் சின்ன அமல் செய்தாலும் அது நன்மையை பெருக்கி தரும். அல்லாஹ்விற்காக வேண்டி மாத்திரம் நான் செய்கிறேன் என்று முழுமையான நியத்தோடு நாம் செய்தால், அதே சமயத்திலே பெரும் அமல்கள் செய்தாலும் நியத்து சரியில்லை என்றால் அந்த பெரும் அமல்கள் நன்மையை குறைக்கக்கூடியதாக மாறிவிடும். எனவே வருகின்ற ரமலான் நமக்கு பொக்கிஷமாக அல்லாஹ் கொடுத்தது. முதலாவதாக துவா செய்வோம், யா அல்லாஹ் அந்த ரமலானை முழுமையாக நான் அடைய வேண்டும், ஆரோக்கியமாக அடைய வேண்டும், அந்த ரமலானிலே முழுக்க நான் நோன்பு நோக்க வேண்டும் என்று முழு நிய்யத்தோடு அதை எதிர்பார்த்து காத்திருங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலானை அடைந்து முழுமையாக தக்வா பெற்ற நல்லடியாராக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.